சித்தர் ஒருவர் சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்து வந்தார். அந்த சிவலிங்கம் இன்றும் இச்சாதாரி நாகத்தால் காக்கப்பட்டு வருகிறது என்றும் அதை காண சென்ற பல பேர் உயிருடன் திரும்பி வரவில்லை. அதனால் அங்கு செல்வதற்கு பலர் தயங்கிய நிலையில் ஈசனின் மேல் பக்தி கொண்ட ஒருவன் அந்த மலையை நோக்கி சென்றான். அவன் இரவு முழுதும் அலைந்த போதும் பாதையை காண முடியவில்லை. இருள் சூழ்ந்தது. ஆனாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்தவாறே சென்றபோது ஒரு குடிசை வீட்டில் விளக்கு எரிவதை பார்த்தான். அங்கு யாராவது இருப்பார்கள் என்று சென்று கதவை தட்டிய போது உள்ளிருந்து இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் அவனை பார்த்து, யார் நீ என்று கேட்கவும், ஈசனை பார்ப்பதற்காக வந்தேன், வழி தவறி விட்டேன், நாளை பொழுது விடிந்ததும் சென்று விடுகிறேன் என்றாள். அப்போது அந்த பெண், உன்னை நானே அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து சென்றாள். அப்போது போகும் வழியில், அந்த லிங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அது ஒரு இச்சாதாரி நாகத்தால் காவல் காத்து வரப்படுகிறது. அங்கே சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பி வருவதில்லை என்றான் அவன். ஆனால் ஏன் என்றபோது, அந்த நாகம் கடித்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் சிவனின் நாகாபரணம் எப்படி சிவபக்தர்களை கொல்லும்? அதனால் நான் நம்பிக்கையுடன் அங்கு செல்கின்றேன். நிச்சயமாக எனக்கு தரிசனம் கிடைக்கும் என்றான். அப்போது ஒரு குகை வரவே இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கே நாகலிங்கத்தில் அன்றளர்ந்த மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து நாகலிங்கம் குடைபிடிக்க இருந்த பார்த்த நாகலிங்கத்தை அவன் மனமுருகி வேண்டினான். சிவனின் தரிசனம் கிடைத்ததை எண்ணி சந்தோஷமாக அவன் காட்டை விட்டு வெளியே வந்தான். காட்டின் பாதையில் முடிவு வரை அவனை வழிநடத்தி வந்த அந்த பெண் காட்டுக்குள் திரும்ப நினைத்த போது அவள் இச்சாதாரி நாகமாக மாறி அங்கிருந்து சென்றாள். அதை பார்த்த அவன் ஈசனின் அருளை எண்ணி மிகவும் மனம் மகிழ்ந்தான். தனக்கு வழிகாட்டியது அந்த இச்சாதாரி நாகம் என்று மகிழ்ந்தான். ஓம் நமச்சிவாய.